அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1264. தலைப்பு: அல்லாஹுவின் நற்செய்தியும் எச்சரிக்கையும். தொடர் 3. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, ஏக இறைவனை, படைத்தவனை படைப்புகளுக்கு சமமாக்குவது அல்லாஹ்வினால் மிகவும் எச்சரிக்கப்பட்ட ஒரு விஷயம். இறை தூதர்களை இறைவனுடைய குமாரர்கள் என்று சொன்னார்கள். வக்காலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹி வக்காலத்தின் நஸ்வார் அல் மஸீஹ் இப்னுல்லாஹ் ذلك قولهم بأفواههم يضاهئون قول الذين كفروا من قبل قاتلهم الله أنى يؤفكون. யூதர்கள் நபி உஸைரை அல்லாஹுடைய மகன் என்று கூறுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா மசீஹை அல்லாஹுடைய மகன் என்று கூறுகிறார்கள். இது அவர்கள் வாய்களால் கூறும் கூற்றேயாகும். இவர்களுக்கு முன்னிருந்த நிராகரிப்போரின் கூற்றுக்கு இவர்கள் ஒத்துப்போகிறார்கள். அல்லாஹ் அவர்களை அழிப்பானாக. எங்கே இவர்கள் உண்மையை விட்டு திருப்பப்படுகிறார்கள்? 9வது அத்தியாயத்தின் 30வது வசனம். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இவ்வாறு கூறுகின்றான்: வகாலு தஹதல்லாஹு வலதன் சுப்ஹானஹு பல் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் குல்லுன் லஹு கானிதூன். இன்னும் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஒரு குமாரனை ஏற்படுத்தி கொண்டான் என்று. அவன் இவர்கள் கூறுவதிலிருந்து மிகவும் தூய்மையானவன். அன்றியும் வானங்கள் பூமியில் உள்ளவை யாவும் அவனுக்கே உரியவை. இவை அனைத்தும் அவனுக்கே அடிபடுகின்றன. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உதாரணம்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதாரணம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகிறார். இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம் خلقه من تراب ثم قال له كن فيكون. அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக ஈசாவின் உதாரணம் ஆதமின் உதாரணத்தை போன்றது. அவன் அவரை மண்ணிலிருந்து படைத்து பின் ஆகுக என்று கூறினான். அவர் ஆகிவிட்டார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு இணை வைப்பதை மட்டும் மன்னிக்கவே மாட்டான். அதற்கு நிரந்தரமான நெருப்பை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் கூறுகின்றான்: மல் மஸீஹ் இப்னு மரியம இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் வ உம்முஹு சித்தீகா கானா யாக்குலானி த்ஆம் உன்லுர் கைஃப நுபய்யினு லஹுமுல் ஆயாத்தி சும்ம அன்லுர் அன்னா யுஃபகூன். மரியமுடைய மகர், மரியமுடைய குமாரர் மசீஹ் தூதரே என்று வேறில்லை. இவருக்கு முன்னரும் இறை தூதர்கள் பலர் திட்டமாக சென்று விட்டனர். இவருடைய தாயார் மிக்க உண்மையானவர். இவ்விருவரும் மற்ற மனிதர்களைப் போல் உணவு உண்பவர்களாகவே இருந்தனர். அவர்களுக்கு நம்முடைய அத்தாட்சிகளை எவ்வாறு தெளிவுபடுத்துகிறோம் என்பதை இறை தூதரை கவனிப்பீராக. அவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறார்கள் என்பதையும், உண்மையை விட்டு எவ்வாறு திசை திருப்பப்படுகிறார்கள் என்பதையும் கவனிப்பீராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூய்மையை, பரிசுத்தத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி, நான் இவ்வாறு என்று சொன்ன பிறகும் கூட அவர்கள் அல்லாஹுக்கு புதல்வர்களை, குமாரர்களை கற்பித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சபித்தான், அழித்தான். வகாலு தஹதர் ரஹ்மான் வலதா. இன்னும் அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், தனக்கென ஒரு குமாரனை எடுத்துக்கொண்டுள்ளான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் அர் ரஹ்மானுக்கு ஒரு குமாரன் உண்டு என்று தாவா செய்வதனால் ஒரு குமாரனை எடுத்துக்கொள்வது அல்லாஹுக்கு தேவையில்லாது. ஆக இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் நடிகிலும் தன்னுடைய வல்லமையை, ஆளுமையை எடுத்துச் சொல்கிறான். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களா, அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக, இணை வைத்தலின் சாயல் கூட நம் மீது படக்கூடாத விதத்தில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக
நம்மை வல்ல அல்லாஹ் ஆக்கியருள வேண்டும். ஏனென்றால் இது சாதாரணமான விஷயம் அல்ல. தூய்மையால் நான் அல்லாஹுக்கு இணை கற்பிப்பது அநியாயங்களிலெல்லாம் மிகப்பெரிய அநியாயம். உலகிலே உள்ள பெரும் பாவங்களிலெல்லாம் மிகப்பெரிய பாவம் அல்லாஹுக்கு இணை கற்பிப்பது. ஆகவேதான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். இந்த நிலையிலிருந்து எவர் வாழும் காலத்திலேயே வருந்து திருந்தி ஏக இறைவனை தூய்மைப்படுத்துகிறாரோ, அவனுடைய ஓர்மையை, அவனுடைய வல்லமையை, அவனுடைய தனித்தன்மையை எவர் முழுமையாக அறிந்து அதன்படி செயல்படுகிறாரோ அவருக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் இறக்கும் போதும் இணைவை பிழையை இறந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அல்லாதவைகளை அல்லாஹுக்குள்ள சக்தி உண்டு என்று இணைத்து கொண்டே இறந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நிச்சயமாக வேதனை செய்யும், நோவினை செய்யும் வேதனை உண்டு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.